ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்காலை எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 10 பல் பூண்டு, குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து தொக்கு மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி முருங்கைக்காவை வேக வச்சுக்கலாம். காரம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். முருங்கைக்காய் நல்லா குக்காக இருக்குது. இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.